பல்லவா ஏன்டா இப்படி அழுவுறீங்க? எனக்கு கஷ்டமா இருக்குடா. என்னை பத்தி கூட யோசிக்காம போயிட்டல எனக்கு. பல்லவா நான் எவ்வளவு பதறிட்டேன் தெரியுமாண்ணே? எங்களை பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்காம யாரும் ஏதோ சொல்றாங்கன்னு கிட்ட போற அளவுக்கு யோசிச்சிருக்கீங்க. பரவாயில்லங்க. அதான் அண்ணன் வந்துச்சுல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கடா. போனேன். எங்களை தேட்டு இருந்தா தெரியுமா? நீ இல்லாம இந்த வீட்டுல எங்களால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. எப்படி எங்களால விட்டு போக தோணுச்சு? அப்பா அப்பா ஜோசிய ரெண்டு கொண்டாட்டி நான் தான் கொண்டு இந்த ஊர்க்காரங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. ஆனா கொண்டனா இல்லையான்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். இப்படி அதே சொல்லி சொல்லி நீ எவ்வளவு அவமானப்படுத்திருக்காங்க. இப்போ வரைக்கும் அவமானப்படுத்திருக்காங்க இருக்காங்க. அதே சமயம் அதே ஜனங்க என்னைய பாக்குறப்ப என்னெல்லாம் பேசுறாங்க. நான் என்ன உன்ன மாதிரி இந்த வீட்டை விட்டு ஓடிக்கிறேன், இல்ல ஊரை விட்டு ஓடிக்கிறேன். எல்லாத்தையும் தாங்கி நிக்கதானே இருக்கேன். அவங்க எல்லாம் உள்ள உன் தம்பி எல்லாம் என்ன பெருசா மரியாதை கொடுத்தா நடத்துறாங்க. என்னெல்லாம் பேசுறாங்க. ஐயோ இந்த ஊர் என்ன தப்பா பேசிருச்சே. என் மகன் என்ன தப்பா பேசிட்டாரு அப்படின்னு நான் இந்த வீட்டை விட்டு ஓடிக்கிறேன், ஊரை விட்டு ஓடிக்கிறேன். இல்ல இல்ல பேசுறவன் பேசுவாண்டா, ஆயிரம் பேசுவாண்டா. ஆனா நமக்கு தெரியணும் நம்ம சரியா இருக்கவா இல்லையான்னு நமக்கு தெரியணும். நம்ம மனசாட்சிக்கு தெரியும். எவ்வளவு ஒரு சோசியக்கார சொன்னா பைத்தியக்கார உடனே இவர் கட்ட வைக்க வீட்டை விட்டு போயிட்டாரா. வீட்டு நல்லா இருக்கிற அவன் வியாக்கியானம். அவன் ஒரு கிறுக்கு பையனா அந்த சோசியக்காரன். அவன் சொன்னா உடனே வீட்டை விட்டு போயிருக்க. வீட்டை விட்டு போற வயசானது கிறுக்கு பையன. இல்லப்பா நான் வயசு என்ன ஆகுது? வீட்டை விட்டு போற வயசாது. என்னத்த சொல்றது? அண்ணே வேக மாடிச்சார உனக்கு வேணும் தான். நாங்கெல்லாம் அவன் தம்பிகளா போயிட்டோம். இல்லைன்னா இதே மாதிரி எங்கிட்ட தான் உனக்கு வந்திருக்கோம்.